السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லா, நேற்றைய பாடத்தில் நாம் இஹ்ஃபாவுடைய உதாரணங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் 15. தா, சா, ஜீம், தால், தால், ஜா, சீன், ஷீன், ஸாத், ضاد, طா, ظா, ஃப, قاف, காஃப். நூன் சாக்கினுக்கு பிறகு இஹ்ஃபாவுடைய எழுத்து வந்தால் அந்த நூன் சாக்கினை மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். மியா, மின் என்பதை மியா என்று சொல்லி மூக்கில் மறைத்து சற்று ராகம் கொடுத்து ஓத வேண்டும். நேற்றைய பாடத்திலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அடுத்து இருக்கக்கூடிய ஆயத்து ஃபஜஅலஹும். நமக்கு தெரியும் ஃபஜஅலஹும். அடுத்து இருக்கக்கூடியது தான் இஹ்ஃபாவுடைய சட்டம். அதாவது இந்த வார்த்தையில் நூன் சாக்கின் இருக்கிறது. அடுத்து உள்ள வார்த்தையை எழுத்தை பார்க்க வேண்டும். அடுத்த எழுத்து ஸாது. ஸாது இஹ்ஃபாவுடைய எழுத்திலே இருக்கிறது. எனவே இந்த அ இன் அன் ஸ்வ அன் ஸ்வ, அதாவது நூன் சாக்கினுக்கு அடுத்து ஸாது இஹ்ஃபாவுடைய எழுத்து இருப்பதால் இந்த அன் என்பதை என்று ஒரு அலிஃப் அளவு மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். நேற்றைய பாடத்திலே பார்த்தோம். என்று இஹ்ஃபா செய்யும் பொழுது நம்முடைய நாக்கினுடைய நுனியானது மேல் பல்லுடைய பின்பகுதியில் பட்டிருக்க வேண்டும். ஸலாத்திஹிம், ஸலாத்திஹிம். மீண்டும் ஒரு முறை முதலிலிருந்து. மியா சிஜ்ஜீலின் ஃபஜஅலஹும் ஸலாத்திஹிம் ஸலாத்திஹிம். இதுதான் இந்த இஹ்ஃபாவுடைய ஒரு பகுதி. ஏனென்று சொன்னால் நூன் சாக்கீன் அதே போல் தன்வீன் நாம் பார்த்தோம். தன்வீன் நூன் சாக்கீனுக்கு பிறகு இஹ்ஃபாவுடைய எழுத்து வந்தால், இன்றைய பாடத்திலே நாம் நூன் சாக்கினை வைத்து 2 உதாரணங்களை பார்த்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்திலே தன்வீனுக்கு பிறகு இஹ்ஃபாவுடைய எழுத்து வந்தால் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.